வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறிய ஒரு கருத்துக்காக ஐரோப்பாவில் கடும் விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஜேடி வான்ஸின் செய்தி தொடர்பாளர் உக்ரைனில் திட்டமிடப்பட்ட ஐரோப்பிய அமைதி காக்கும் படையை 30 அல்லது 40 ஆண்டுகளாக போர் புரியாத 20,000 துருப்புக்கள் என விவரித்து அமெரிக்க துணை ஜனாதிபதி மீதான விமர்சனங்களை இரட்டிப்பாக்கினார். செவ்வாய்க்கிழமை வான்ஸின் செய்தி தொடர்பாளர் ட்ரெய்லர் வான்கிர்க் அமெரிக்க உதவியின்றி ரஷ்யாவை அர்த்தத்துடன் தடுக்கும் இராணுவ வளங்கள் ஐரோப்பாவில் எந்த நாட்டிலும் இல்லை என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்கா பல போர்களில் ஈடுபட்டு வீரத்துடன் போர் புரிந்த நாடு. அப்படியான அனுபவமே உக்ரைனில் ரஷ்யாவுடன் போர் புரிவதற்கு தேவை. ஒரு கற்பனையான ஐரோப்பிய இராணுவம் ஐரோப்பிய அமைதி காக்கும் படை அணிதிரட்டலை அமெரிக்க இராணுவத்தின் சக்தியுடன் ஒப்பிடும் அளவுக்கு பாசாங்கு செய்வது நேர்மையற்றது என்று தெரிவித்தார். பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை அவமரியாதை செய்ததாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மீது ஐரோப்பாவில் குற்றம் சாட்டப்பட்டது. அது திங்கட்கிழமை ஜேடி வான்ஸ் கொடுத்த பேட்டியில் உள்ள வாக்கியம் தொடர்பானது. திங்கட்கிழமை ஃபாக்ஸ் நியூஸுடன் பேசிய ஜேடி வான்ஸ், உக்ரைனில் அமைதியை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி உக்ரைனின் கனிமங்களை அமெரிக்காவுக்கு திறந்து விடுவதுதான். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீண்டும் உக்ரைன் மீது படையெடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் உறுதி செய்ய விரும்பினால், உக்ரைனின் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் இலக்குகள் அங்கே இருப்பதுதான் மிகச்சிறந்த பாதுகாப்பு உத்தரவாதம். 30 அல்லது 40 ஆண்டுகளில் போரில் ஈடுபடாத சில சீரற்ற நாடுகளில் இருந்து 20,000 துருப்புக்களை விட இது ஒரு சிறந்த பாதுகாப்பு உத்தரவாதம் என்று அவர் கூறினார். அவரது இந்த கூற்று பிரிட்டனிலும் பிரான்சிலும் அவர் மீது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. திட்டமிடப்பட்ட பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு தலைமையிலான ஐரோப்பிய அமைதி காக்கும் படை பற்றி வான்ஸ் கூறிய கருத்துக்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் அமெரிக்க படைகளுடன் தோளோடு தோள் நின்று போர் புரிந்து கொள்ளப்பட்டு நூற்றுக்கணக்கான ஐரோப்பிய துருப்புக்களை ஜேடி வான்ஸ் அவமரியாதை செய்வதாக இரு நாடுகளிலும் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் படை தளபதிகளை கொதிக்க வைத்துள்ளது. பிரிட்டிஷ் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் கார்ட்லிச் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸின் கருத்துக்கள் ஆழ்ந்த அவமரியாதை என்று கூறினார். கடந்த 40 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு துருப்புக்கள் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க துருப்புக்களுடன் இணைந்து போரிட்டுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரிட்டிஷ் மூத்த மற்றும் முன்னாள் இளைய பாதுகாப்பு அமைச்சர் ஜானி மெர்சர் ஜேடி வான்ஸின் ஒரு கோமாளி என்று அழைத்தார். பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னோ நாடாளுமன்றத்தில் கூறிய போது, அனைத்து நட்பு நாடுகளின் துருப்புகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். எங்கள் சொந்த துருப்புகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்வோம் என்றார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி வெளியிட்ட அறிக்கையில், தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி இருந்த பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் துருப்புகள் அமெரிக்க துருப்புகளுடன் போர் புரிந்த நிலையில் பலர் உயிரிழந்தார்கள். இறந்தவர்கள் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் அவமதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் வலதுசாரி ஜனரஞ்சக சீர்திருத்த கட்சியின் தலைவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நண்பருமான நைஜல் ஃபரேஜிடம் ஜேடி வான்ஸின் கூற்று பற்றி கருத்து கேட்டபோது, தவறு மிகப்பெரிய தவறு என்றார். இப்படி ஐரோப்பாவில் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவசரமாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை தாம் அவமதிக்கவில்லை என்று மறுத்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் தனது கருத்துக்களில் பிரிட்டிஷ் அல்லது பிரெஞ்சு துருப்புக்களை விமர்சித்ததாக கூறுவது அபத்தமானது மற்றும் நேர்மையற்றது என்று ஜேடி வான்ஸ் கூறினார். அந்த பேட்டியில் பிரிட்டிஷ் அல்லது பிரெஞ்சு துருப்புக்களை பற்றி நான் குறிப்பிடவில்லை. அவர்கள் இருதரப்பும் கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் துணிச்சலாக ஒன்றிணைந்து போராடியவர்கள். செவ்வாய்க்கிழமை பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைனில் போருக்கு பிந்தைய அமைதி காக்கும் படைக்கு பங்களிக்கும் விருப்பமுள்ள ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சாத்தியமான நாடுகளை பற்றி குறிப்பிட்டதாக வான்ஸ் கூறினார். இதிலும் ஜேடி வான்ஸ் சறுக்குகிறார். பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் மட்டுமே உக்ரைனில் ஒரு ஐரோப்பிய அமைதி காக்கும் படைக்கு பகிரங்கமாக உறுதியளித்துள்ளனர். அதனால் தற்போதைக்கு ஐரோப்பிய அமைதி காக்கும் படை என்றால் அது பிரிட்டிஷ் பிரெஞ்சு இராணுவம் மட்டும்தான். அமெரிக்காவின் ஜனாதிபதியும் சரி துணை ஜனாதிபதியும் சரி அவ்வப்போது வாயை திறந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். மற்றொரு பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனோடு ஒரு முருகல் நிலையில் உள்ள நிலையிலும் உக்ரைனின் கனிம வளங்களை கைவிட தயாராக இல்லை. செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க காங்கிரஸில் தனது உரையில் ஒப்பந்தத்தை அறிவிக்க விரும்புவதாக ட்ரம்ப் தனது ஆலோசகர்களிடம் கூறியிருந்தார் என்று 3 வட்டாரங்கள் தெரிவித்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. இருப்பினும் நாம் இந்த காணொலியை தயாரிக்கும் போது இங்கு நேரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:30. இதுவரை ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்திடப்படவில்லை. இன்னமும் 1 மணி நேரத்தில் ட்ரம்பின் காங்கிரஸ் உரை தொடங்கிவிடும். அதற்குள் நிலைமை மாறக்கூடும் என்று சிலர் கூறுகிறார்கள். கனிம ஒப்பந்தம் குறித்து செவ்வாய்க்கிழமை கேட்டபோது அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஃபாக்ஸ் நியூஸுடன் எந்த கையெழுத்தும் என்று திட்டமிடப்படவில்லை என்று கூறினார். கருத்துக்கான கோரிக்கைக்கு வெள்ளை மாளிகை பதில் கொடுக்கவில்லை.
உக்ரைனில் உள்ள உக்ரைனின் ஜனாதிபதி நிர்வாகம் மற்றும் வாஷிங்டனில் உள்ள உக்ரைனிய தூதரகம் கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி இடையே சர்ச்சைக்குரிய ஓவல் அலுவலக சந்திப்புக்கு பின்னர் வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது. இதன் விளைவாக உக்ரைனிய ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் இருந்து விரைவாக வெளியேறினார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட செலன்ஸ்கி வாஷிங்டனுக்கு சென்றிருந்தார். அந்த சந்திப்பில் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஆகியோர் செலன்ஸ்கியை திட்டி அமெரிக்க ஊடகங்கள் முன் கூடுதல் உதவியை கேட்பதற்கு பதிலாக அமெரிக்காவின் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார்கள். செவ்வாய்க்கிழமை செலன்ஸ்கி எக்ஸில் உக்ரைன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாகவும் ஓவல் அலுவலக கூட்டத்தில் வருந்தத்தக்கது என்றும் அறிவித்தார். வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் வாஷிங்டனில் நடந்த எங்கள் சந்திப்பு நினைத்தபடி நடக்கவில்லை என்று செலன்ஸ்கி தனது பதிவில் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் மாறியதா அல்லது இன்னமும் அப்படியே உள்ளதா என்பது தெரியவில்லை. கடந்த வாரம் கையொப்பமிடவிருந்த ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கான வெளிப்படையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உக்ரைனின் இயற்கை வளங்களில் இருந்து வருவாயில் 50% அமெரிக்காவுக்கு வழங்கும் விதத்தில் ஒப்பந்தம் இருந்தது. உக்ரைனிய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான எந்த ஒரு இயற்கை வளங்களின் எதிர்கால பணமாக்குதலில் 50% அமெரிக்க உக்ரைன் நிர்வகிக்கப்படும் புனரமைப்பு முதலீட்டு நிதிக்கு வழங்குவதும் ஒப்பந்தத்தில் இருந்ததாக கூறப்பட்டது. அந்த நிதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்று கூறினார்கள். திங்கட்கிழமை ட்ரம்ப் தனது நிர்வாகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திறந்த நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். உக்ரைன் அமெரிக்காவுக்கு மிகவும் நன்றியுடைய நாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். நாங்கள் அவர்களுக்கு ஐரோப்பாவை விட அதிகமாக கொடுத்துள்ளோம். ஐரோப்பா நம்மை விட அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என்றார். போர் நிறுத்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கு அமைதி காக்கும் படைகளை அனுப்ப பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் முன்வந்துள்ளன. ஆனால் அமெரிக்காவின் ஆதரவை அல்லது பின்தள ஆதரவை விரும்புகின்றன. மாஸ்கோ அமைதி காக்கும் துருப்புக்களுக்கான முன்மொழிவை நிராகரித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் மூத்த முன்னாள் அதிகாரியும் போலண்டுக்கான தூதருமான டேனியல் ஃப்ரைட் கனிம ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான பாதை குழப்பமாக உள்ளது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஆனால் கனிம ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அது ட்ரம்புக்கு திடமான வெற்றியொன்றை வழங்கும். ஐரோப்பிய பாதுகாப்பு பிரச்சினைக்கு ஐரோப்பியர்களுக்கு முன்னால் அமெரிக்கா தயாராக உள்ளது என்று ட்ரம்ப் சொல்ல முடியும் என்று கூறினார்.